பங்களாதேஷில் கடுமையான போராட்டம் வெடித்தது நமக்கு தெரியும். சுமார் 300 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரே நாளில் சுமார் 98 பேர் கொல்லப்பட்டதால் போராட்டம் தீவிரம் அடைந்தது. அதனால இன்று என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா 76 வயதாகிறது, ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். தற்போது எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் தான் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுடைய இராணுவ விமானம் சற்று முன் தரையிறங்கியது. லண்டனுக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே பங்களாதேஷுக்கு போனோம்னா அங்கே என்ன நடக்குது என்றால், பிரதமர் வீட்டை சூறையாடி விட்டார்கள். அந்த காட்சிகள்லாம் நாம் பார்ப்பதற்கு முன் என்ன நடந்தது, எதனால பிரச்சனை, எதனால பற்றி எரிகிறது பங்களாதேஷ் என்று நாம் பார்த்து விடுவோம். முதல்ல பங்களாதேஷ் எங்கெங்க இருக்கு இங்க பாருங்க. பங்களாதேஷ் நீங்க தெளிவாக இங்க பார்க்கலாம். இந்தியாவுடைய மையப்பகுதிக்கும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய நாடு தான் பங்களாதேஷ். இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஒன்றாக இருந்த நாடு 1947 இந்தியா பாகிஸ்தான் என பிரிந்தது. அப்பொழுது பாகிஸ்தானுடைய பகுதியாக தான் பங்களாதேஷ் அறியப்பட்டது. பாகிஸ்தான் இங்கே இருக்கு பாருங்க, பிளாக் லைனில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதனுடைய பார்டர்ஸை, பங்களாதேஷினுடைய பார்டர்ஸை ரெட் லைனில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். கிழக்கு பாகிஸ்தான் என்றே அது அழைக்கப்பட்டது, பங்களாதேஷ் அழைக்கப்பட்டது. இருந்தாலும் அங்குள்ள மக்களுக்கு அது என்ன, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இவ்வளவு தூரம், அது மட்டும் இல்லை நம்ம பொருளாதாரத்தில் இவ்வளவு சிரமப்படுறோம், நமக்கு வளர்ச்சியே கிடையாது, அரசாங்கத்தை கொண்டு போய் அங்கே வைத்து கொண்டு நாம் இங்கே என்ன செய்வது, இரண்டு பகுதிகளுக்கும் இடையே இந்தியா என்ற மிகப்பெரிய நாடு இருக்கிறது என்று இந்த நாட்டில் போராட்டம் வெடித்தது. ஒரு கட்டத்தில் அகதிகள் திபு திபுவென உள்ளே நுழைந்தார்கள். பாகிஸ்தான் அங்கே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சதுனால அகதிகள் இந்தியா உள்ள வந்ததுனால இந்தியா அப்பொழுது போரில் குதிக்க நேரிட்டது. இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். 1971ஆம் ஆண்டு இந்தியாவின் தலையீட்டால் பங்களாதேஷ் என்ற புதிய நாடு பிறந்தது. இதுதான் வரலாறு. இந்த வரலாறுக்கும் இப்ப நடக்கிற போராட்டத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. பங்களாதேஷை பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சமீபத்தில் என்ன சொல்லிட்டாங்க சட்டத்தில் அப்படின்னா, அந்த சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு என்றவுடன் மாணவர்களும் அங்கு உள்ள பொதுமக்களும் கொந்தளித்து விட்டார்கள். நீங்கள் 1971ஆம் ஆண்டு நடந்த போரில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அப்போ இருந்தீங்க. அப்போ ஆளுங்கட்சியோட வாரிசுகளுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கத்தான் இந்த மாதிரி செய்கிறீங்க. அப்போது நியாயமான வாய்ப்பு எல்லோருக்கும் நீங்க தரல, எங்களை வஞ்சிக்கிறீர்கள் என்று மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தார்கள். பிறகு பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தார்கள். பிறகு அங்கு உள்ள சினிமா துறையினரும் ஆங்காங்கே சேர்ந்து கொண்டார்கள். பாடல்கள்லாம் இதை பிரதிபலிக்கும் வண்ணம் இருந்தன. அந்த போராட்ட காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். அதன் பிறகு என்னாச்சுன்னா, போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றதுங்க. சுமார் 1 மாத காலமாக. இன்று தான் அதற்கான கிளைமேக்ஸ் வந்தது. ஷேக் ஹசீனாவை அந்த நாட்டு ராணுவம் என்ன சொல்லிட்டாங்க, இனி நீங்கள் இங்கே இருந்தால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து, 45 நிமிடங்கள் தான் உங்களுக்கு டைம், நீங்கள் காலி பண்ணிடணும் இந்த மாளிகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷேக் ஹசீனா தரப்பில் என்ன கேட்டிருக்கு, கடைசியாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரை நிகழ்த்துவார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராணுவம் சொல்லியிருக்காங்க, அதற்கெல்லாம் நேரமில்லை, போராட்டக்காரர்கள் வீதியில் மாளிகை வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க, 45 நிமிடம் தான் டைம், ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு, நீங்க இங்கிருந்து தப்பிச்சு பிறகு ராணுவ விமானத்தில் தப்பித்து செல்லலாம், தயவு செய்து இங்கிருந்து புறப்பட்டு விடுங்கள், நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவதெல்லாம் ராணுவம் இனிமேல் பார்த்துக் கொள்கிறோம், காரணம் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், நீங்கள் புறப்படலாம். போராட்டக்காரர்கள் வீதியில் குவிந்து விட்டார்கள். உயிருக்கே ஆபத்து என்று சொல்லிவிட்டதால் அங்கிருந்து அவர்களை ஹெலிகாப்டர் பறந்தது. விமானத்தில் பிறகு பயணித்து அங்கிருந்து, அதாவது பங்களாதேஷிலிருந்து நேராக உத்தரப்பிரதேசத்தில் டெல்லியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் காசியாபாத் என்ற பகுதியில் அந்த விமானம் வந்து தரையிறங்கி விட்டது. இது தற்பொழுதைய செய்தி. சரி, அப்படியே கட்டு பங்களாதேஷுக்கு போனீங்கன்னா அங்கே பிரதமருடைய மாளிகையில் காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். அங்கே அனைத்தையும் சூறையாடி விட்டார்கள். ஸ்வீட்டையும் அவர்கள் ருசி பார்த்தார்கள், சிக்கனையும் விட்டு வைக்கவில்லை. அந்த காட்சிகள்லாம் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்ப்போம்.
பிரதமருடைய மாளிகை சூறையாடப்பட்டு கொண்டிருக்க பிரதமர் தற்பொழுது காசியாபாத்தில் இருக்கிறார் என்று நாம பார்த்தோம். இங்க பாருங்க, பங்களாதேஷ்ல டெல்லி அருகே காசியாபாத்தில் இருக்கிறார். இங்கே தான் இருப்பாரா, இந்தியாவில் தான் தஞ்சமடைகிறாரா என்றால் அது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் தகவலறிந்த வட்டாரங்கள் அவர் லண்டன் பயணிக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சற்று முன் வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. லண்டன் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ காசியாபாத்திலிருந்து அப்படியே போனாங்கன்னா லண்டனுக்கு அவர்கள் செல்லவே அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனினும் எந்த நாட்டில் தஞ்சம் அடைகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கும். தற்பொழுது பங்களாதேஷில் இராணுவ ஆட்சி, இராணுவ கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. இராணுவ தளபதி அறிவித்து விட்டார், தற்காலிக அரசு நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழர்களின் நிலை என்ன என்ற கேள்வி அங்கே எழுகிறது. இந்தியாவிலிருந்து நிறைய மாணவர்கள் அங்கே மருத்துவ படிக்க போகிறாங்க, நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறார்கள். அவர்களில் சில பேர் இந்தியா திரும்பிவிட்டார்கள். தமிழக அரசு கூட சிறப்பு முயற்சி எடுத்து அங்கிருந்து தமிழர்களை மீட்டு வருவதற்கான பணிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் இன்றைய நாள் அங்கே விமானங்களும் சரி, மற்ற போக்குவரத்துகளும் சரி, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் எதுவும் இல்லை, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கையில் தமிழர்களின் நிலை என்ன, தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ற கேள்வி நம் முன் இருக்கிறது. பங்களாதேஷிலிருந்து தமிழர் முரளி தந்தி டிவியுடன் இணைகிறார். முரளி, வணக்கம். நீங்க பங்களாதேஷ்ல எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கே தமிழர்களுடைய நிலை என்ன? தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? சார் வணக்கம் சார். நான் இருக்கிறது மத்திரப்பாடிங்கிற ஒரு ஏரியா சார். டாக்காவில இருந்து ஒரு 6 மணி நேரம் டிராவலு. சொல்லுங்க. நாங்க எல்லாம் சேஃபா இருக்கோம் சார். இங்க ஓகே, நாங்க எல்லாம் சேஃபா இருக்கோம் சார். இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சார். மெயினா காலேஜ் மெயின் சிட்டில சார் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நேற்று எங்களுக்கு இன்டர்நெட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க சார். இப்பதான் ஒரு 5 மணிக்கு தான் சார் இன்டர்நெட் எங்களுக்கு ஓபன் பண்ணாங்க. அப்புறம் தான் நாங்க நியூஸ் பார்த்தப்ப இதை போல பிரைம் மினிஸ்டர் நாட்டை பத்தி வெளியில போயிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எங்க கூட ஒட்டுனே இருக்காங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முரளி, இப்போ பங்களாதேஷை பொறுத்தவரை போராட்டம் அடங்கி விட்டதா, இல்ல இன்னும் போராட்டத்துல தான் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா? சார் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்ல சார், அவர்கிட்ட நான் கேட்டேன், நானு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அங்க போராட்டம் நடந்துகிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாப்ல. இப்ப நாங்க இருக்கிற ஏரியாவில் இந்த பிரச்சனை கிடையாது சார். ஏன்னா நாங்க அவுட்டர்ல இருக்கிறதுனால இங்க இந்த போராட்டம் கிடையாது சார். இங்க ஒர்க்கர்ஸ் எங்க கூட பிளாட்ல ஒர்க் பண்ணிருக்க அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க சார். இங்க உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி முரளி. தமிழர்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அதாவது பிரதமர் நாட்டை விட்டு வெளியேறியதை அங்குள்ள மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷில் அமைதி திரும்புமா? வங்கதேசம் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பிரதமரை சந்தித்து பேசினார். இந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோம். பங்களாதேஷில் சுவாரஸ்யத்திற்கு சற்றே பஞ்சமில்லாமல் அங்கே சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.